உனக்காக என் படுக்கையறை காத்திருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறாய்? வணக்கம்மா, நீங்க உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. வணக்கம்மா. பாட்டு மட்டும் இல்ல, உங்க டான்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேடம், இந்த ஹோட்டல்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி மிஸ் கீதா, உங்ககிட்ட நான் அப்படி நடந்துட்டதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட். நோ, இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உங்களைய இடத்துக்கு தூக்கிட்டு போய் ராத்திரி பூரா என் ரூம்ல மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டாதான் என் மனசாரம். போலாமா தேவி? என்ன செய்ய போறேன்னு சொன்னேன்? மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க போறேன்னு சொன்னேன். இப்ப கேளு. மன்னிச்சிருங்க. சிதால், மன்னிச்சிருங்க. அக்கான்னு சொல்லு. அக்கா. எழுந்திரு, திரும்பி பார்க்காம போ. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா, நீங்க நீங்க செய்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்ப தேவையில்லை, விட்டுருங்க. மனு, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, அங்க டிராப் பண்றேன். இதுலையா என்ன ஏத்திட்டு போறீங்களா? நான் ரொம்ப பாவங்க. Come on, I'll sign it. Come. Thank you. One more. Chintu? Proceed. என்னப்பா இது, சரியா சாப்பிடாம கைய கழுவிங்க? இல்ல டீச்சர், எனக்கு என்னமோ பசிக்கல. உனக்கு எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? ஏன்பா, விஜய்க்கு ஏதாவது பணம் அனுப்பணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. ஆமா டீச்சர், தம்பி பசங்களோட சேர்ந்து எங்கேயோ டூர் போறானா, 300 ரூபாய் பணம் அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். பக்கத்துலயே அண்டர்லைன் பண்ணி முடிஞ்சா அனுப்புங்கன்னு எழுதிருந்தான். முடிஞ்சா தானே அனுப்புங்கன்னு எழுதியிருக்கான். அப்படி இல்ல டீச்சர், பசங்க எல்லாம் டூர் போகும்போது இவன் மட்டும் ஹாஸ்டல்ல தனியா அப்படி இருப்பான்.
எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இப்படி கவனிக்காம இருப்பாங்களான்னு நினைச்சுட்டாங்கன்னா என் உயிரியே போயிடுமே டீச்சர். இல்லப்பா, இதை விட்டு படத்தை அனுப்ப. டீச்சர், என்னைக்கு எங்களை ட்ரெயின்ல சந்திச்சு அடைக்கலம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் எப்படி உங்களால ஒரே மாதிரி அன்பு செலுத்த முடியுது? ராஜா, இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லப்பா. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே ஏற்பட்டுச்சு. நாளைக்கு நான் கண்ணு மூடிட்டேனா ஒரு பிடி மண்ணெளி போட மாட்டீங்களான்னு புகை நடந்தாம்பா. டீச்சர், டீச்சர், அம்மா, அம்மா, அம்மா. கீதா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அத மறந்துட்டு உங்களை எங்கெங்கயோ தேடுறேன். குங்குமம் வச்சுக்க. இன்னைக்கு நட்சத்திரப்படி உனக்கு பிறந்த நாளுமா? அப்படியா? அப்படின்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நீ நல்லா இருக்கணும். வெறும் ஆசீர்வாதம் பண்ண எப்படி? வழக்கமா கொடுக்கற ₹1 கொடுங்க. உனக்காக ராத்திரியே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்தா. அம்மா, தாய் தகப்பன இழந்திருக்கு. தாய்மார் நீங்க வந்து சேரலனா இந்நேரம் நான் எங்கேயாவது அனாதை வீடுகளில் தான் இருந்திருப்பேன். உனக்கு 4 வயசு இருக்கும். நான் உங்க வீட்டுக்கு ஆயாவா வரும்போது சிதி அப்புறம் என்னையும் உனக்கு தாய் மாதிரி ஆக்கிடு. அதெல்லாம் எதுக்கு பழைய கதை. போய் உட்காரு, டிஃபன் ரெடி பண்ணி உன்னை கூப்பிடுறேன். அதெல்லாம் எனக்கு முடியாது. இன்னைக்கு பூரா நான் வீட்டுலதான் இருக்க போறேன். நீங்க தினம் என்ன பாத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு டிஃபன் ரெடி பண்ணி நான் கூப்பிடுறேன். சரியா? இத பாரு, வேற ஏதாவது இருந்தா சொல்லு, கேட்டுக்கிறேன். என்னால வேலை செய்யாம மட்டும் இருக்க முடியாது. பைத்தியமே பிடிச்சிடும். போய் உட்காரு. வேலை செய்யலாம். வேலை குத்து. ஐயோ, இதெல்லாம் குத்து. என் ராசா, ஊர்ல எத்தனையோ பய குத்துறா. இந்த குத்துக்கு ஈடாகுமா? குத்து. உடுமை, இதென்ன புதாலங்கடி குத்து? இன்னும் அப்பா டக்கர் குத்தெல்லாம் கைவசம் இருக்கு. பெருமாள் மொழியார் பொம்நாட்டிங்க காலேஜ்ல போய் கேட்பாரு. குத்துன குத்துல பொட்ட பசங்க எல்லாம் சும்மா துண்ட காணோம் துணிய காணோம்னு எழுதிச்சு ஓடிடுச்சு. அப்படி குத்து. ராசா, என்ன சொல்ற நீ? போன வாரம் பொம்நாட்டிங்க காலேஜ்ல நடந்துச்சா நம்ம சண்டை? அறுப்புக்கார 6 முகத்தம் மாத்தி அனுப்பிச்சனே, நீதான் அதுக்கு வந்தியே. அத சொன்னேன். அப்பா ஆடி, அத சொன்னியா? நான் கூட என்ன முயதுன்னு குழம்பி போயிட்டேன். இந்த சாப்பிடு, உனக்காக பெருசாலாம் வறுத்து கொண்டாந்துருக்கேன். நல்ல வேலை, பசி நேரத்துல கொண்டாந்தேன். என்ன அது, ஆட்டுக்கறியா? இது ஒண்ணு சாதாரண ஆட்டுக்கறி இல்ல, பெரிய ஆட்டுக்கறி. பெரிய பெரிய பூவா பார்த்து வாங்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு உனக்காக பிரியமா வறுத்து கொண்டாந்துருக்கேன். சாப்பிடு. நம்ம டவுன் சரோஜா, ஆடு செத்து அடக்கானதுக்கு அப்புறம் எடுத்து சமைச்சு கொண்டாந்தியா? ஒரேடியா இஷ்டித. உனக்கு பழக்கம் இல்ல இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும். பழக பழக சரியா போகும். ஆட்டுக்கறி தான் நான் தினம் திட்டு. என்ன பழக்கம்? நம்ம மண்ணாங்கட்டி இல்ல ராசா, பெரிய ஆட்டுக்கறி கொஞ்சம் நார் நாரா தான் இருக்கும். ஆட்டுல பெரிய ஆடு வேற சின்ன ஆடு வேற. பெரிய பெங்களூர் ஆடா? ஐயோ, பெரிய ஆடுனா மாடு. கர்மல பழக்கம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும் ராசா, கோச்சுக்காத. சனிக்கிழமை உங்க கூட கோதாவில நிக்க போறானே சார்பட்டா ஜம்பு, அவன் இந்த கறியை தின்னுதான் உடம்ப மத்தன்னு வச்சிருக்கான். அவன் குத்த நீ தாங்க வேண்டாமா? அதுக்குதான். அதுக்காக கண்டதையெல்லாம் தின்னு பழைக்க சொல்றியா? பழக்கத்தை பார்த்தா பணம் வருமா? நீ ஜெயிச்சாதான் எனக்கு பணம் வரும். எனக்கு பணம் வந்தா தான் நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும். உனக்கு பணம் கிடைச்சாதான் நீ உன் தம்பிக்கு. மன்னிச்சுக்க. 300 ரூபாய் கடன் கேட்டனு கொண்டாந்துருக்கியா? இதோ கொண்டாந்துருக்கேன். இந்த எவ்வளவு வட்டி? என்ன ராசா, உன்கிட்ட வட்டி வாங்குவனா? 109 ரூபாதான். அடிப்பா, கொப்ப உயிரோட இருக்கும்போது 6 ரூபாய் தான் வாங்கினா, நீ 9 ரூபாய் வாங்குறியா? மேல இருந்து கொப்பா சபிப்பா. மேல இருந்து பாக்கும்போது நான் வாங்குற 9 6 மாதிரி தான் தெரியும். ஆமா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி கஷ்டப்பட்டு கடனை கப்பிய வாங்கி தம்பிய படிக்க வைக்கிறியே, ஒழுங்கா படிக்குதா இல்ல ஊர் சுத்துதா? போன மாசம் நான் காலேஜுக்கு போயிட்டு வந்தனே, இவனை பார்த்தா எல்லா வாத்தியாரும் ஓடுறான். ஏன் அவங்க கிட்ட கடன் கேக்குதா? அப்படி இல்ல, தெரியாத படத்தை சந்தேகப்பட்டு துருவி துருவி கேக்குறான்ல, அதுக்காக பயந்து ஓடுறாங்க. இப்ப கூட நாம இங்க போய் பார்த்தோம்னா யாரையாவது துரத்திக்கிட்டு ஓடுவான்.